பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் வேதத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய இந்த உலகத்தில் வாழுகிற தேவ பிள்ளைகள் அவருடைய வீடுகள் எப்படி இருந்தது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது என்பதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம், துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவருடைய கூடாரமோ செழிக்கும். செம்மையானவருடைய கூடாரம் செழிக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நம்ம செய்ய கவனமாக இருக்கும் பொழுது தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம் மீது வந்து பலிக்கிறது. செம்மையாக நம்ம வாழும் பொழுது தேவனுக்கு முன்பதாக பயந்து பொல்லாப்புக்கு விலகி கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம வாழும் பொழுது அவர் நீதிமானின் சந்ததியை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்க முடியும். செம்மையானவருடைய கூடாரத்தை தேவன் செழிக்க பண்ணுகிற கர்த்தர். நம்முடைய ஆண்டவர் கர்த்தரின் ஆசீர்வாதத்தினால நம்முடைய கூடாரங்கள் நிறைந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். செம்மையானவருடைய கூடாரம் செழிக்கும். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நாள் இந்த வார்த்தைகளை நீர் எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வதித்தரலும். இந்த வார்த்தை மூலம் நீர் எங்களோடு பேசும், இடைப்படும் தடைகள் நீங்கட்டும். லீதியாளின் இருதயத்தை திறந்தவர் 30, 60, 100மான பலனை நாமத்துக்கு கொண்டு வரும்படி செய்தவர். பேசுகிற அடியானை பலப்படுத்தி நீங்கள் பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். செம்மையான கூடாரம், செம்மையான ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக யார் செம்மையாக வாழ முடியும்? தேவனுடைய வார்த்தையை வாசித்து அதன்படி தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் செவ்வையாக்கப்படும். அந்த செவ்வையான வழியிலே பின்பற்றி நடக்கிற ஒரு மனுஷனுடைய கூடாரம், அந்த மனுஷனுடைய வீடு, அது செழிப்பாக தேவன் மாற்றுவார். இன்றைக்கு நிறைய குடும்பங்களை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாது இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பி கொண்டா 15வது வசனம் சொல்கிறது, ஒருவன் அதன் வீட்டின் மேல் சாய்ந்தால் அது நிலை நிற்க மாட்டாது, அதை பிடித்தால் அது நிற்காது. இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் இப்படி தான். நிறைய வீடு, அந்த வீடு சாய்ந்து போகிறது போல் இருக்கிறது. அதை யார் காப்பாற்ற நினைத்தால் அதை நிலைநிறுத்த முடியலை. ஏன் தெரியுமா? துன்மார்க்கனுடைய வீட்டில் சாபம். ஆனால் செம்மையானவருடைய குடும்பமோ செழிக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆமாம், நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வழியை, நம்முடைய பாதையை செவ்வைப்படுத்தி கர்த்தருக்கு பிரியமானது நம்ம செய்யும் பொழுது நம்முடைய கூடாரத்தை தேவன் செழிக்க பண்ணுவார். தாவீது கர்த்தருடைய நாமத்தில் அவரை சேவித்து அவருக்கு சாட்சியாக வாழ்ந்த நாட்களில் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தின் 16வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தா தாவீது இங்கே ஒரு காரியத்தை சொல்கிறத பார்க்க முடியும். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது, இப்பொழுதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். அங்கே ஒரு ஜெபம் பண்ணுறார். அதை ஆசீர்வதித்தருளும். அந்த வீட்டை, தான் வாழுகிற வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணுன்றது அவருடைய விருப்பம். உமது அடியானுடைய வீடு என்றென்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படி, வீடு என்னென்னைக்கும் கர்த்தருக்கு பயந்து என் தலைமுறைகள் கர்த்தரோடு இருக்கணும்னு சொல்லி அதை நீர் ஆசீர்வதித்தரலும் என்று அவர் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை பார்க்க முடிகிறது. அதை நீர் சொன்னீரே, அதை ஆசீர்வதித்தரலும் என்று உமது அடியானுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக என்று இங்கே தாவீது ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை பார்க்க முடிகிறது. ஆம், ஆண்டவர் நம்முடைய வீடுகளை அவர் ஆசீர்வதிக்க முடியும். தாவீது ஜெபித்த ஜெபம் 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம வாசித்து பார்த்தா கூட அதனுடைய 17ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு நிறைய குடும்பங்களில்
ஒரு உண்மையான ஆசீர்வாதம் இல்லை, குடும்பங்களில் சமாதானம் இல்லை, குடும்பங்களில் சந்தோஷம் இல்லை, குடும்பங்களில் கர்த்தரின் ஆசீர்வாதம் இல்லை. நிறைய குடும்பங்களில் சாபம், நிறைய குடும்பங்களில் உண்மையாக தேவனை நோக்கி அவங்க ஜெபம் பண்ணாமல் வெறும் உழைப்பு மட்டும் இருக்கிறது. நல்லா உழைக்கிறாங்க, ஆனால் கர்த்தரிடத்தில் என் வீட்டை ஆசீர்வதியும் என்று இந்த தாவீது ஜெபித்த மாதிரி ஒரு ஜெபத்தை அவங்க பண்ணாமல் இருக்கிறத நிறைய குடும்பத்தை பார்க்க முடியும். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்போதும் உமது அடியானுடைய வீடு என்றென்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளினீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியால் அது என்றென்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றான். முதல்ல அவர் உம்முடைய அடியானுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்னு ஜெபிக்கிறாரு. இப்போது அவர் சொல்லும் பொழுது என்றென்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளினீர், அதை ஆசீர்வதித்தபடியால். அப்போ ஜெபத்துக்கு பதில் வந்தது. தாவீதுடைய வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது சிறந்தது. அது ஜெபிக்கும் பொழுது, கர்த்தரை சார்ந்து நிற்கும் பொழுது, கர்த்தரோடு நெருங்கிய தொடர்பில் இருந்து நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்பும் பொழுது நம்முடைய வீடு மிக மிக சிறந்ததாக அது மாறும். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது தாவீது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நன்றி உணர்வோடு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்பொழுது தாவீது உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில், தேவனாகிய கர்த்தர் தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். இதுவரைக்கும் அவர் முதல்ல உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உமது அடியானுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், அது உமக்கு முன்பாக என்னைக்கு நிற்கணும் அப்படின்னு தன் வீட்டை குறித்து கர்த்தராகிய ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினார். அப்படியே தேவன் ஆசீர்வதித்தார். இப்பொழுதும் அவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என்னை இதுவரைக்கும் நீர் கொண்டு வந்ததற்கு நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் இதற்கு தகுதியான ஆள் கிடையாது. நான் ஜெபம் பண்ணினேன், நீர் என்னை நடத்தி வந்திருக்கிறீர். என் வீடு எம்மாத்திரம், நான் இதுக்கு தகுதியான ஆளே கிடையாது. நம்ம சொல்லுவோமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, என் உழைப்பினால், என் திறமையினால் நான் தான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி தங்களையே சொல்லுவாங்க. ஆனால் இந்த மனுஷனை பாருங்கள், ஒரு பெரிய ராஜாவாக இருந்தால் கூட அவன் ஆண்டவரை முன்னிறுத்தி சொல்லுகிறான். ஆண்டவரிடத்தில் வீட்டை ஆசீர்வதிக்க கேட்டான், அதே மாதிரி கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் அந்த நாட்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து அவன் சொல்லுகிற வார்த்தை, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். அவர் வீடு, ஆமாம், ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதம் அதிசயம். ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரை சார்ந்திருக்கும் பொழுது நம்முடைய குடும்பங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். செம்மையானவருடைய கூடாரம் செழிக்கும். தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி வீட்டில் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஏன் தேவன் தாவீதுடைய வாழ்க்கையில் இப்படி ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார், என்னை நடத்தினார், என்னை ஆசீர்வதித்தார்ன்னு அவர் சொல்கிறாருன்னா, அவர் சில காரியங்களை வேதத்தில் வெளிப்படையாக சங்கீதங்களிலிருந்து நம்ம வாசிக்க முடியும். சங்கீதம் 119 54வது வசனத்தை வாசித்து பார்த்தால், நான் பரதேசியாய் தங்கும் வீட்டில் உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. அவர் தங்கின வீட்டில் உண்மையான கர்த்தருடைய வசனத்தால் நிரப்பப்பட்ட பாடல்கள் அவருக்கு ரொம்ப இனிமையாக கேட்கிற ஒரு கீதங்களாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வீடுகள் ஏன் ஆசீர்வதிக்கப்படலை? தேவனுக்கு பிரிய இல்லாத சினிமா, சீரியலு, தேவனுக்கு பிரிய இல்லாதவைகளை மொபைல்களில் நம்ம வச்சு பார்த்துட்டு, ஆண்டவருடைய இந்த பரதேசியாக இது நமக்கு நிரந்தரமானது கிடையாது. ஏன் தாவீது பரதேசியாக நான் தங்கின வீடுன்னு சொல்கிறாரு? எனக்கு நிரந்தரமான வீடு அங்கே இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர நம்ம எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். அந்த வீட்டுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமானது. இங்கே நம்ம பரதேசியாக தங்குகிற வீட்டில் ஆண்டவருடைய பிரமாணம்,
அவர் எழுதி கொடுத்த கட்டளைகள், அவள் எழுதி கொடுத்த நியமங்கள், அதையே நம்ம கேட்கணும், அதே நம்ம தியானிக்கணும், அதே நம்ம சிந்தித்து கொண்டிருக்கணும். யோசுவாவுக்கு ஆண்டவர் அப்படித்தான் சொன்னார், நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கணும்னு சொன்னால் நான் எழுதி கொடுத்தவைகளை குறித்து கேட்டு அதை தியானித்து கொண்டிரு, அப்பொழுது நீ செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் அதிலெல்லாம் வெற்றியை காண்பாய் என்று சொல்லி கொடுத்தார். ஆம், தாவீதுடைய வாழ்க்கையில் முதலாவது அடியானுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படணும்னு ஜெபித்தார். ரெண்டாவது, கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். இம்மட்டும் என் குடும்பத்தை நீ நடத்தினதற்கு எம்மாத்திரம், என் வீடு குடும்பம் எம்மாத்திரம்னு சொல்கிறாரு. அவர் அந்த வீட்டில் அவ்வளோ ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு காரணமானது அவர் பரதேசியாக தங்கின வீட்டில் ஆண்டவருடைய பாடல்கள் இருந்தது. நம்ம வீட்டில் தேவனை குறித்த வார்த்தைகள், பாடல்கள், அவருடைய பிரமாணங்களை நம்ம அதிகமாக கேட்க நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு நாட்களில் ஆவிக்குரிய நிலையில் இருந்த குடும்பங்கள் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கி ஆண்டவருடைய பிரமாணங்கள் அவங்க வீட்டில் தொனிக்கிறது கிடையாது. அந்நிய காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை நம்ம செய்கிறத நிறைய குடும்பங்களில் பார்க்க முடிகிறது. நாம் அவைகளிலெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 101:2 இந்த வார்த்தை சொல்லுகிறது, உத்தமமான வழியிலும் விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். நம்ம வீட்டில் நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம்? இங்கே தேவ மனுஷன் சொல்கிறாரு, உத்தம வழியிலும் விவேகமாய் நடப்பேன். உத்தமமான வழியில் ஆண்டவரை பின்பற்றணும். அப்போது நம்ம விவேகமாக நடக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவர் எப்போ நம்ம வீட்டில் வந்தாலும் நம்ம அவரை ரிசீவ் பண்ணணும். ஆண்டவர் எப்போ வேணாலும் அவர் வருவார். அவருடைய வருகையை குறித்து நமக்கு தெரியாது. ஆண்டவர் எப்போ என் வீட்டில் வந்தாலும் நான் அவரை உத்தம இருதயத்தோடு அவரை நான் சந்திப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். உத்தம இருதயத்தோடு நம்ம வீட்டில் நம்ம நடந்து கொள்கிறோமா? நம்ம வீட்டில் தேவன் வந்தால் நம்முடைய பாளையம் பரிசுத்தமாக இருக்கா? நம்ம வீட்டுக்குள்ளே தேவன் விரும்பாத காரியம் இருக்கா? நிறைய குடும்பங்கள் இங்கே சர்ச்சிலையும் இருப்பாங்க, தேவையில்லாத இருளின் அதிகாரங்களோடும் தொடர்பில் இருப்பாங்க. சிலருடைய வாழ்க்கையில் இருளின் ராஜ்யம் அவங்க குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணும் பொழுது, அவங்கள அதை அலக்கழிக்கும் பொழுது அது சொல்லும், இவன் சில பொருட்களை இவன் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறான், அதனால் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும். சிலர் இடுப்பில், கழுத்தில், வீட்டு வாசலில், வீட்டுக்கு பீரோக்குள்ள ஆண்டவருக்கு உத்தமமாக பின்பற்றது கிடையாது. கர்த்தரையும் மற்ற வழிகளையும் ரெண்டு நினைவால் நடக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்க முடிகிறது. சில வீடுகள், சில கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் அறிந்திருக்கிறேன்னு சொல்கிற குடும்பங்கள் தேவனுக்கு மகிமையை செலுத்துறதுக்கு பதிலாக தேவனுடைய நாமம் தூஷிக்கும்படி நடந்து கொள்கிற நிறைய காரியங்களை இன்றைக்கி பார்க்க முடிகிறது. செவ்வாய் வெள்ளின்னா கும்பலாங்காயை வெட்டி அதில் குங்குமத்தை தடவி தொழில் செய்கிற இடத்துக்கு முன்னே போடுறது, பல காரியங்களை செய்கிறது. இதெல்லாம் தேவனுடைய கோபமும் சாபமும் அந்த குடும்பத்துக்கு தீவிரமாக வருதுன்றதை குறிக்கிறது. ஒரு குறித்த காலத்துக்குள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் எடுப்பட்டு போய் சமாதான கேடான இருளின் அதிகாரம் உள்ளே வந்துடும். இங்கே ஒரு தேவ மனுஷன் சொல்கிறார் இல்லை, உத்தம வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். எப்பொழுதும் ஆண்டவருக்கு பயந்து வீட்டில் ஒரு உத்தம இருதயத்தோடு நம்ம நடந்து கொள்ளணும். நம்ம வீட்டில் ஜெப சத்தம், துதி சத்தம், குடும்ப ஜெபம், தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிற காரியங்கள், இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கை மற்றவர்கள் நடுவில் சாட்சியாகவும் தேவன் செம்மையானுடைய கூடாரத்தை செழிக்க பண்ணுகிறதையும் அந்த வீடு ஸ்டெப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்துகிறதையும் நிச்சயமாக மற்றவங்கள் பார்க்கும்படி தேவன் செய்வார். இன்றைக்கு குடும்பங்களில் தேவன் விரும்புகிறபடி இல்லை, தேவனுக்கு முக்கியத்துவம் இல்லை, தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் வீட்டுக்குள்ள, தேவனுக்கு முதலிடம் இல்லை. தேவனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியை நம்ம கொடுத்தா நம்ம வீடு ஆசீர்வதிக்கப்படும். காலம் சென்ற எசன்னா ஆந்திராவில் தேவ ஊழியத்தை செய்த தேவ மனிதர்,
அவருடைய வாழ்க்கை வரலாறை படமாக எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதில் ஒரு குடும்ப ஜபத்தில் மனநிலை பாதிக்கப்பட்டு ஓடிக்கொண்டிருந்த அந்த மனுஷன் உள்ளே போயிட்டு வெளியே வரும்பொழுது அவரை விட்டு அந்த இருளின் ராஜ்யம் அழிக்கப்பட்டு அவருக்கு விடுதலை கிடைச்சா நிறைய சபைகளை ஸ்தாபிச்சிருக்கிறார். அப்போ ஒரு கிறிஸ்தவ குடும்பம் ஒரு தெருவில் ஒரு ஊரில் இருந்து உண்மையாக தேவனை ஆராதிக்கும் பொழுது மற்றவங்களுக்கும் பல ஆசீர்வாதங்கள் உங்கள் மூலம் உண்டாகிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. நம்ம நிறைய நேரங்களில் நம்ம வீட்டில் ஜெபம் கிடையாது, தேவனுக்கு முதலிடம் கிடையாது. காலையில் எழுந்திரிச்சதும் வாட்ஸ்அப்பு, உலகத்தில் நியூஸ் பேப்பரு, யாருக்காவது ஃபோன் அடித்து பேசிகிட்டு இருக்கிறது, ஆண்டவருக்கு முதலிடம் கிடையாது. அது மாதிரி தூங்க போகும்போதும் சரி, நம்ம வீட்டில் ஒரு உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வது கிடையாது. வீடு தேவையில்லாத காரியத்தை பேசவும், தேவையில்லாத காரியத்தை டிஸ்கஸ் பண்ணவும் அது ஒரு பெரிய பாதாளத்தின் வாசலை போல் மாறிட்டுருக்கு. நம்ம வீடு கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். முதலிடம் கர்த்தருக்கு. அந்த வீடு செழிக்கும். செம்மையானுடைய கூடாரம் செழிக்கும். அங்கே கர்த்தரின் ரகசிய செயல் இருக்கும். நம்முடைய ஆசீர்வாதத்தினால எங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணி நம்ம வீட்டில் நம்ம பரதேசியாக நம்ம தங்குகிற நம்ம வீட்டில் தேவனுடைய வார்த்தையும் பிரமாணங்களும் நமக்கு இனிமையான பாடல்களாகவும் இனிமையான தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கணும். இன்றைக்கு அவைகளெல்லாம் மாறி போகிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று எழுதியிருக்கிறபடி மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் சில வீடுகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 1:13 வாசித்தா, விலை உயர்ந்த சகலவிதமான பொருட்களையும் கண்டடைவோம், கொள்ளை பொருளினால் நம்மளுடைய வீடுகளை நிரப்புவோம். கொள்ளை பொருளினால் சிலர் இன்றைக்கி வீடுகளை நிரப்பிட்டுருக்கிறாங்க. பைபிள் சொல்லுது, அநியாயமாய் வரும் அதிக வருமானத்திலும் நியாயமாய் வரும் கொஞ்சமே உத்தமம். இன்றைக்கி உலகத்தில் அநியாயமாக சம்பாதிக்கிறதற்கு நிறைய வழிகள் மனுஷனுக்கு இருக்குது. நிறைய காரியத்தை செய்கிறாங்க, லஞ்சம் வாங்குகிறாங்க, பொய்யான தனமாக நிறைய காரியம் பிஸ்னஸ் இல்லீகல் பண்ணி சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி சம்பாதிக்கிற சம்பாத்தியம் அதெல்லாம் நிற்காது, அது தற்காலிகம். இந்த மாதிரி கொள்ளை பொருள்னால் வீடுகளை நிரப்புகிற வீடுகள் இன்றைக்கி நிறைய இருக்குது. ஆனால் செம்மையானவனுடைய கூடாரம் தான் செழிக்கும், மற்ற கூடாரங்கள் செழிக்காது. ஏன்னா இஸ்ரேல் மக்கள் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வரும் பொழுது அங்கே யாத்திரையாகும் 12:23 வாசித்தா, மேல் நிலைச்சட்டத்திலும் கீழையும் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டில் தலைப்பிள்ளை சங்காரம் வரல. அந்த வீட்டில் மரணம் இல்லாமல் பாதுகாப்பு உண்டானது. இயேசுவின் ரத்தம் பூசப்பட்ட வீடு, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட வீடு. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி மனுஷனை சுத்திகரிப்பதற்கு சிந்தப்பட்டிருக்கிறது. யார் மேலே அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. அவங்களுக்கு ஒரு விசேஷ பாதுகாப்பை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நிறைய பேர் தவறான வழிகளில் வாழ்ந்து தேவனுக்கு பிரியம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நம்ம இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே வரணும். நான் பாவி. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும் தவறுகளை செய்திருக்கிறார்கள். அப்போ தவறுக்கு தண்டனை உண்டு. எனது தண்டனையை இயேசு இந்த உலகத்தில் சிலுவையில் மரித்து அவர் தன்மையில் ஏற்றுக்கொண்டார் என்று நம்பி இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டா அந்த மனுஷனுக்கு கிடைக்கிறது நித்திய வாழ்வு. அந்த வீட்டுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு. ஆண்டவர் சக்கைவை சந்தித்த வேளையில் அவன் சொன்னான், அநியாயமாக யார்ட்டாவது வாங்கினா 4 மடங்காக திரும்ப கொடுத்துறேன். ஏன்னா இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னார். அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது வாழ்வின் செயலில் மாற்றம் வரணும். இல்லைன்னா ஞானஸ்நானம் எடுத்தாலும் சரி, அந்நிய பாஷை பேசினாலும் சரி,
காணிக்க ஒழுங்காக கொடுத்தாலும் சரி பரலோகம் போக முடியாது. நம்ம சமுதாயத்தில் ஒரு சாட்சியான வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்னே வாழணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், உங்களை மற்ற ஜனங்களை விட்டு நான் பிரித்தெடுத்தேன், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. நம்ம வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு ஆண்டவர் சொல்கிற அளவுக்கு நம்ம வீட்டில் நம்முடைய செயலில் மாற்றம் இருக்கா? மற்றவங்க எல்லாம் சகைவுக்கு வீட்டுக்கு ஆண்டவர் போகிறாருன்னு சொன்னது முறுமுறுத்தாங்க. ஆனால் சகைவு சொன்னால், நான் ஏழைகளுக்கு என்னுடைய சொத்தில் கொடுத்துட்றேன், நான் அநியாயமாக வாங்கின திரும்ப கொடுத்துட்றேன். அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அன்று எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்த இடத்துல இயேசுவின் ரத்தம் பூசப்பட்ட அந்த வீடுகளில் மரணம் வராதிருந்தது. எசாயா 20:22 சொல்லுகிறது, கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள், அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். ஒருவேளை இன்றைக்கு எகிப்தில் வாதை வந்த குடும்பங்களைப் போல நம்முடைய குடும்பங்களில் எகிப்தின் வாதையினால் நம்ம அடிபட்டு கொண்டிருக்கிறோமா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அடித்து குணமாக்குவார். அவர் குணமாக்குவார். நம்ம வீட்டில் பல பிரச்சனையோடு நம்ம இருக்கிறோமா? ஆண்டவர் சுகமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள், அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். உங்கள் வீடுகளில் தேவனுடைய குணமாக்குதல் வரும். நீங்கள் இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தின் பூசப்பட்ட ஒரு வீடு பாதுகாக்கப்பட்டது போல இயேசுவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டா, எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். உங்கள் வாழ்க்கையில் அடிபட்டு நொறுங்கி இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் குணமாக்குவேன்னு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் அவர்கள் மனம் திரும்புவார்கள்னு இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மனம் திரும்பும் பொழுது நம்முடைய இழந்தவைகளை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாகிறத நான் விரும்பவில்லை என்று எசேக்கியேல் ஆண்டவர் சொல்கிறார். அவன் மனம் திரும்பி பிழைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கு ஆண்டவருடைய ரத்தம் நம்ம வீட்டில் பூசப்படட்டும். இயேசுவே எங்கள் இல்லத்தில் வாரும், என் உள்ளத்தில் வாருன்னு நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வருவார். நிறைய பேருடைய வீடுகள் கொள்ளை பொருட்களால் நிறைகிறது. அநியாயமான சம்பாத்தியம், அநியாய வட்டியினால் சம்பாத்தியம், நிறைய வீடுகளை பறித்து கொண்டு எழுதி வாங்கிறது, பல தவறான முறைகளில் காசுகளை சம்பாதிக்கிற, அதெல்லாம் நிலைத்து நிற்காது. ஆண்டவர் அதுக்கு சில காரியத்தை சொன்னார். அப்படிப்பட்ட கூடாரங்கள் நிலை நிற்காது. செம்மையானுடைய கூடாரமே நிலை நிற்கும். இன்னும் வேதத்தில் பார்த்தா நீதிமொழிகள் 1:13 சொல்லுகிறது, பரஸ்திரியின் வீடு அது மரணத்துக்கு போகும் ஒரு பாதை, அவருடைய வீடு பாதாளத்துக்கு போகும் பாதையாக இருக்கிறது. நிறைய பேர் இந்த உலகத்தின் தேவையில்லாத புஸ்தகங்கள், தேவையில்லாத மொபைல்களை பயன்படுத்தி இந்த மாதிரிப்பட்ட இச்சைகளினால் இழுப்புண்டு அப்படிப்பட்ட இடங்களுக்கு போகும் பொழுது புறத்தியாருடைய வீட்டில் இவருடைய செல்வம் சேருகிறது. இறுதியிலே தன்னுடைய மாம்சமும் சரீரமும் அழியும் பொழுது, ஐயோ நான் போதகத்தை வெறுத்தேனே, போதகருடைய சொல்லை தள்ளினேனே, சபைக்கும் சமுதாயத்துக்கும் நான் ஆண்டவரை மதிப்பு மரியாதையெல்லாம் இழந்தவன் ஆனேனே என்று சொல்லி புலம்புகிற நாள் ஒரு நாள் வரும். சிலருக்கு இளமையில் ஒன்றும் தெரியாது, ஆனால் இளவயதின் பாவம் அது எலும்புகளுக்குள்ள அது கிரியை செய்யும். அது நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை கெடுத்துவிடும். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை குணமாக்கவும், நம்மை ரட்சிக்கவும், நம்மை வாதை நின்று காப்பாற்றவும் அவருடைய திரு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நிறைய பேர் பாதாளத்துக்கு போகிற வீடு இருக்கிற அந்த வீட்டை தேடி போகிறார்கள். அந்த வீடு பரஸ்திரியின் வீடு, விபச்சாரியின் வீடு, அசுத்தமான காரியங்கள் நடக்கிற வீடு. இப்படிப்பட்ட வீடுக்கு போகிற மரண அறைகளுக்கு அது கொண்டு போய்விடும். அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. நாம் கவனமாக ஆண்டவர் பக்கம் திரும்ப வேண்டும். நீதிமொழிகள் 17:1 சொல்லுகிறது, சண்டையோடு கூடிய வீடு. நிறைய வீட்டில் சண்டை. புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போடுகிறாள். நிறைய வீடுகளில் சண்டை. அங்கே குளுமையான பதார்த்தங்கள் இருக்குது, ஆனால் வீட்டில் சண்டை. அமெரிக்கா இல்லை, இயேசு இல்லை, சமாதான பிரபு இல்லை, அவர் போயிட்டார். அவரை அவங்க உண்மையான உத்தம இருதயத்தோடு அவரை வெல்கம் பண்ணலை. அவருடைய பாடல்கள் அவங்க வீட்டில் கீதங்களாக கேட்கலை.
அருவருப்பானவைகள். தேவனுடைய பிரசன்னம் வீட்டில் தங்குவதற்கு ஏதுமில்லாமல் வீடுகள் போனது. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் வீடு இப்படிப்பட்ட ஒரு சாபத்தால் நிறைந்திருக்கிறதா? இயேசுவை கூப்பிடுங்க. இயேசுவே, என் வீட்டில் தலைவராய் வாரும். இயேசுவே, என் குடும்பத்தின் சாபங்களை மாற்றும். அநியாயமான சம்பாத்தியம் வீட்டில் வேண்டாம். ஆண்டவரே, அருவருப்பான காரியம் எங்கள் வீட்டில் இனி நான் என் கண்ணு முன்னே வைக்க மாட்டேன். எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா? உங்கள் வீடை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுங்க. அன்பு இரக்கமுள்ள ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவருடைய உம்முடைய அடியார்களுடைய வீடு உமது ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. இன்றைக்கு நிறைய வீடுகளில் உம்முடைய ஆசீர்வாதம் இல்லை. உத்தம இருதயத்தோடு நடக்கிற ஒரு ஆண்டவரை அந்த நடக்கை இல்லை. ஆண்டவரை உம்முடைய பிரமாணங்கள் அவங்க வீட்டில் கீதங்களாக இல்லை. நீங்கள் அந்த குடும்பத்துக்கு தலைவராக இல்லை. குடும்ப ஜபம் இல்லை. தேவனுடைய முக்கியத்துவம் வீடுகளை விட்டு எடுபட்டு போனது. தாறுமாறான வாழ்க்கை. ஆண்டவரே, ஹல்லேலூயா. அப்பாவுடைய ஆண்டவரே, துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானுடைய கூடாரமோ செழிக்கும். உங்கள் கூடாரம் செழிக்கணுமா? கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. அந்த இயேசு ஆட்டுக்குட்டி, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட வீட்டில் வாதை உள்ளே வராமல் கர்த்தர் தலைப்பிள்ளைகளை பாதுகாத்தார். ஆண்டவர் எகிப்தியர்களை அடித்தார்னு போட்டிருக்கு. ஒருவேளை இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட அடிகளினால் நுறுங்கி இருக்கிற குடும்பங்களை அவர் ரட்சிப்பேன், அவருடைய விண்ணப்பத்தை நான் கேட்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கு நுறுங்கி நிற்கிற தேவ பிள்ளைகளை கூப்பிடுங்க. இயேசுவே, எங்கள் குடும்பத்தில் நீர் தலைவராக வாரும், எங்கள் வீட்டை ஆசீர்வதியும். உம்முடைய அடியாருடைய வீடு உமது ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். நானும் என் குடும்பமும் எம்மாத்திரம், என் வீட்டை, என் குடும்பம், என் வீடு எம்மாத்திரம். இதுவரைக்கும் ஒருவேளை ஆண்டவர் உங்களை இதுவரைக்கும் சாட்சியாக நிறுத்தி நடத்தி வந்திருந்தா நீங்கள் சொல்லுங்க, என் குடும்பம் இவ்வளவு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு என் திறமையோ தாளந்தோ என் கல்வியோ என் ஃபேமிலி பேக்ரவுண்டோ கிடையாதப்பா, அது உங்கள் கிருபை. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போனது. ஆண்டவரிடத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் சுகம் அடையட்டும், கண்ணீரோடு இருக்கிறவர்கள் விடுதலை அடையட்டும், காயத்தோடு இருக்கிறவருடைய காயங்கள் கட்டப்படட்டும், துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், பிசாசின் கிரியைகள் வீடுகளை விட்டு வெளியேறி போகட்டும். எப்பொழுது நீர் வருவீர் என்று ஆண்டவர் இயக்கத்தோடு இருக்கிற வீடாக உத்தம இருதயத்தோடு என் வீட்டில் நடந்து கொள்ளுவேன். ஆண்டவரே, அந்த இருதயம் எனக்கு வேணும்னு கேட்குற எல்லார் மேலும் விசேஷித்த ஒரு கரம், ஒரு அபிஷேகம் இறங்குகிறது. நீங்கள் இப்போ அதை பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, உம்முடைய உலாவுதல் வீட்டுக்குள்ளே இருக்கட்டும். பிசாசின் உலாவுதல்கள் இன்றைக்கு வெளியேறி போகும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். வசனத்துக்கு நடுங்குகிற உங்களை ஆண்டவர் பார்க்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறார். நீங்க அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த வீடுகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எந்தெந்த வீடுகளில் கர்த்தரின் ஆசீர்வாதம் இல்லையோ அந்தந்த வீடுகளில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். அவர்கள் இப்பொழுது இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபிக்கும் பொழுது தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளட்டும். நமது கைகளில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயமெடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.